ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு சினிமா கிங் யூனிவர்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல 2012 வெளிவந்த டார்க் நைட் அப்படிங்கிற பேட்மேனோட ஒரு வித்தியாசமான கான்செப்ட் மூவி தான் பார்க்க போறோம். இந்த ஒரு மூவி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ரொம்ப நாளாவே போட சொல்லி கேட்டே இருந்தாரு. அவரோட ரிக்வெஸ்ட் பூர்த்தி செய்யற விதமா இன்னைக்கு நம்ம இந்த படத்தை பார்க்கலாம். ஆனா இந்த படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கண்டிஷன், நீங்க பேட்மேனோட ஃபேனா இருந்தா இந்த படத்தை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த படத்துல சூப்பர் ஹீரோ கான்செப்டும் அப்புறம் வித்தியாசமான ட்விஸ்டும் வரது இல்லாம வேற மாதிரியான சம்பவங்களும் அதிகமா வரதுனால பெரியவங்க மட்டும் பாருங்க. ஏன்னா இந்த படத்துல வர சீன்ஸ் எல்லாம் அப்படியே தெளிவா காமிச்சிருப்பாங்க. அதனால தான் சொல்றேன். மத்தபடி நான் எப்பயுமே சொல்ற மாதிரி தான் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்கோங்க. இந்த படம் ஆரம்பிச்சதுமே டைரக்டா படத்தோட டைட்டில் கார்டு போடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பேக்ரவுண்ட்ல ஒரு வாய்ஸ் வருது. ஆக்சுவலி பேட்மேன் படம் பார்த்தவங்களுக்கு இந்த கான்செப்ட் புரியும். சரி, ஒருவேளை நீங்க பேட்மேன் படம் பார்க்கல அப்படின்னா நான் ஒன்லைன்ல இந்த கான்செப்ட் சொல்றேன். அந்த கான்செப்ட் வச்சு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த படம் ரொம்ப ஈஸியா புரியும். கோதம் சிட்டியை நம்ம பேட்மேன் தான் காப்பாத்திருப்பாரு. ஆனா அந்த கோதம் சிட்டி ஒருவேளை ஜோக்கரோட கண்ட்ரோலுக்கு போச்சு அப்படின்னா அந்த சிட்டில என்னெல்லாம் நடக்க போகுது, அந்த ஜோக்கரை நம்ம பேட்மேன் என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி தான் இந்த படத்துல காட்டுறாங்க. அதாவது சிம்பிளா சொன்னா, ஒரு படத்துல வில்லன் ஜெயிச்ச பிறகு ஹீரோ அதை எப்படி பேஸ் பண்ண போறாரு, அதுக்கப்புறம் ஹீரோ என்னென்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி தான் இந்த படத்துல காட்டுறாங்க. நான் சொன்ன பேக்ரவுண்ட் வாய்ஸ் அதுல இதை தான் தெளிவா சொல்லிருப்பாங்க. இந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ் வரும்போது ஒரு பனிமலை பிரதேசம் மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துல யாரோ ஒருத்தர் நடந்து வந்துட்டு இருக்காரு. யாரா நடந்து வராங்க சொல்லி பார்த்தா பேட்மேன் தான். அந்த மாதிரி அவன் நடந்து வரும்போது அவன் கையில இருக்கிற சிம்பிள் எடுத்து அவன் பாக்குறான். அதை பார்க்க அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. உடனே என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல. அதை கொண்டு அங்க இருக்கிற மரத்து மேல ஏறிறாப்ல. உடனே அந்த சீனை கட் பண்ணிட்டு பிளாஷ்பேக்குள்ள போயிடுறாங்க. பிளாஷ்பேக்குள்ள போனா நம்ம ஹீரோட லவரை இந்த ஜோக்கர் கைது பண்ணி வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த பேட்மேனுக்கு சப்போர்ட் பண்ணுவார்ல அந்த வயசான பெரியவர், அவரையும் கைது பண்ணி வச்சிருக்கான். அப்ப அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இங்க பாரு, உன் பேட்மேன் தான் ரொம்ப பெரிய ஹீரோ அப்படின்னு நினைச்சுக்காத. அவன் ஒரு சில பேருக்கு தான் ஹீரோ. சும்மா மாஸ்க் போட்டு எங்களை மாதிரி ஆளு முன்னாடி ஹீரோ அப்படின்னு சொல்லி நடிச்சுட்டு தெரிஞ்சிட்டு இருக்கான். அவன் ஒன்றும் பெரிய ஹீரோலாம் கிடையாது. உண்மையான ஹீரோ நாங்க தான், அதிலும் குறிப்பா நான் தான் அப்படி சொல்லி அந்த பொண்ணுகிட்ட அவன் பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த வயசான பெரியவர்கிட்ட போய், என்னப்பா நீ தானே பேட்மேனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றவன், என்ன உங்க ஆள் இன்னும் காணோம், வருவானா வரமாட்டான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நீ ஒரு வேளை நீங்க இருந்து போய் சேர்ந்துறேன், நீ போய் சேர்ந்தா கூட அவன் கண்டிப்பா வருவான் அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுத்து அவன் மேல காட்டுறாப்ல. அவன் கன் எடுத்து காமிச்சோம், அவன் ரியாக்ஷன் எதுவும் இல்லாம அமைதியாவே இருக்கான். ஆனா அவன் கன் எடுத்து காமிச்சா நம்ம ஹீரோயின் இருக்கால, அவ ப்ளீஸ் அவர் எதுவும் பண்ணிடாத, விட்டுரு, உனக்கு இப்ப என்ன வேணும், நீ அவர் எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கெஞ்சிக்கிட்டே இருக்கா. அதுக்கு இந்த ஜோக்கர் என்ன சொல்றான் அப்படின்னா, அப்படியா எது வேணும் கொடுப்பியா, அப்படி இந்த கிழமை மேல உனக்கு என்ன பாசம், சரி நான் கேட்கறதுனால கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அவகிட்ட போய் ஒரு மாதிரியா பேசுறான். உடனே அதுக்கு அந்த பெரியவர், இல்லமா அவன் சொல்றதெல்லாம் கேட்காத, பேட்மேன் வந்தா உன் கதை அவ்வளவுதான்டா அப்படின்னு சொல்லி அவனை மிரட்டிட்டு இருக்கான். அதுக்கு இந்த ஜோக்கர் என்ன சொல்றான் அப்படின்னா, ஓ அப்படியா, அவன் வந்தா தானே, அவன் வரவே மாட்டான், ஏன்னா இப்ப இந்த இடமே என் கண்ட்ரோல்ல தான் இருக்கு, என் ஆளுங்க இந்த சிட்டி ஃபுல்லா இருக்காங்க, அது மட்டும் இல்லாம பேட்மேனோட வீடு அதுக்கப்புறம் திங்ஸ் எல்லாத்தையும் அழிச்சாச்சு, இனிமே அவன் ஒண்ணுமே இல்ல டம்மி அப்படி சொல்லி இந்த ஜோக்கர் சொல்லிட்டு இருக்கான். இவன் இந்த மாதிரி சொல்றதுக்கு இந்த பெரியவர் இவனே அமைதியா பார்த்துட்டு இருக்காப்ல. அதுக்கப்புறம் என்ன பண்றான் அப்படின்னா, ஓகே நான் இந்த பேட்மேனோட காதலி மூஞ்ச பார்க்கணும்ல, எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு போய் மாஸ்க் கழட்டிடுறான். அவன் மாஸ்க் கழட்டின உடனே, பா என்னமா இருக்கா, சொல்லக்கூடாது, பேட்மேனுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் தான், ஆனா இன்னைக்கு அவனுக்கு ஒரு பேட் லக் தான், ஏன் அப்படின்னா என் கண்ணில் பட்டுட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டே இருக்கான். இவன் இந்த மாதிரி பேச அந்த பெரியவர், இங்க பாரு எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு, தேவையில்லாம அவன் மேல கை வச்சு அப்படின்னா நான் டென்ஷன் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு உடனே ஜோக்கர் அவங்க கிட்ட போய், எது டென்ஷன் ஆயிடுவியா, ஏன்டா என் இடத்துல இருந்துகிட்டே இப்படி பேசுறியா, உனக்கு என் வேலையை காமிச்சதான் திருந்து அப்படின்னு சொல்லி அவன் வாயில இருக்க அந்த லிப்ஸ்டிக் எடுத்து அவன் நெத்தியில் தடவறான். அது மட்டும் இல்லாம சரி இவன் எதுக்கு இங்க வச்சுக்கிட்டு நான் அவளை சம்பவம் பண்ண போறேன், சும்மா அவன் பாத்துட்டு இருந்தா நல்லா இருக்காது, இவனை தூக்கிட்டு போய் அந்த பக்கம் ஓரமா வைங்க அப்படின்னு சொல்லி அவன் ஆளுங்க கிட்ட சொல்றான். அதுக்கப்புறம் அவனோட ஆளுங்க அந்த பெரியவர் தூக்க இவன் ஹீரோயின் கிட்ட போய், ஒழுங்கா நீயே ஒத்துக்கிட்ட அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்ல ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி மிரட்டின அப்படின்னா, இங்க பாத்தியா உங்க ஆள் கதை ஈஸியா நான் முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன், ஒத்துக்கிட்ட அப்படின்னா ரெண்டு பேருக்கும் ஹாப்பி, ஒத்துக்கல அப்படின்னா ரெண்டு பேருமே காலி தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப நக்கலா பேசுறான். அது ஹீரோயின் ஒத்துக்க மாட்டேங்கிறா. சரி உன்னை எப்படி ஒத்துக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல கண்ணை காட்டுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் சரி நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அதுக்கப்புறம் நேரம் ஆக நம்ம ஜோக்கர் ஹீரோயினை போட்டு வேற லெவலில் வச்சு செய்யறான். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஹீரோயினுக்கு அது பிடிக்கல, அப்புறம் போக அவனும் உனக்கு பயங்கரமா கமெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடறான். உண்மையில இந்த சீனை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு அது பிடிச்சி செய்யறாளா பிடிக்காம செய்யறாளா அப்படி சொல்லி நமக்கே டவுட் வருது. ஏன்னா அந்த அளவுக்கு ஹீரோனோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் இருக்கு. இந்த இதுல ஜோக்கர் பண்ணும்போது வேற சொல்றான், உண்மையிலே பேட்மேன் வேற லெவலில் தான் சூஸ் பண்ணியிருக்கான், இந்த பொண்ணு சும்மா தரமா இருக்கா, இந்த பொண்ணு நான் என்னமோ சொல்லி நினைச்சேன், ஆனா இந்த பொண்ணு வேற லெவலில் இருக்கா, அது மட்டும் இல்லாம செமையா கம்பெனியும் கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிக்கிட்டே பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நேரம் ஆக என்னமா பிடிக்காது அப்படின்னு சொன்னேன், ஆனா இப்ப என்னமோ இழுத்து போட்டு வேற லெவலில் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கான். அவன் கமெண்ட் பண்ண இந்த பொண்ணு உனக்கு வேற லெவல் கம்பெனி கொடுக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு வழியா ரெண்டு பேரும் சம்பவம் பண்ணி முடிச்சிடறாங்க. சம்பவம் பண்ணி முடிச்ச பிறகு அந்த பொண்ணு கேக்குது, சரி இப்போ நான் கிளம்பலாம்ல, என் லவரை நான் பார்க்கணும், உண்மையிலே எனக்கு உன் கூட பண்ணது ரொம்ப ஹாப்பி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுது. அதுக்கு ஜோக்கர் என்ன சொல்றான் அப்படின்னா, ஏய் நான் அவ்வளவு கெட்டவெல்லாம் கிடையாது, உன்னை நான் கண்டிப்பா விட்டுறேன், நீங்க வந்து பத்திரமா போ பேபி, உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் எங்கிட்ட சொல்லு, நான் கண்டிப்பா அங்க வந்து உன்னை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட இவன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோயின் அங்கிருந்து கிளம்புறா. ஹீரோயினை கிளம்பி விட்டு இவன் பின்னாடி இருந்து ஷூட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயின் அங்கேயே விழுந்து இறந்து போயிடுறான். அவ இறந்து போன பிறகு ஜோக்கர் என்ன சொல்றான் அப்படின்னா, என்ன நம்பின யாரையும் நான் அவ்வளவு சீக்கிரமா விட்டதில்ல உயிரோட, அதே போலதான் பேபி நீயும், உன்னை எப்படி பேபி என்னால உயிரோட விட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அப்புறம் பிளாஷ்பேக்ல இருந்து கரண்ட் சீனுக்கு வந்துடுறாங்க. நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் ஒரு சீன்ல காமிச்சாங்கல்ல, அந்த சீனையும் மறுபடியும் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ இதெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டு அங்கிருந்து அமைதியா போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நைட் ஆயிடுது. நைட் ஆன பிறகு நம்ம ஹீரோ அவனோட ட்ரெஸ் இருக்கும் இல்லையா, அந்த பேட்மேன் ட்ரெஸ், அதை போட்டுக்கிட்டு யாரையோ பார்க்க வந்திருக்கான். யாரடா பார்க்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தா இவன் ஆல்ரெடி இந்த வில்லன்களை தேடிட்டு இருக்கான்ல, அந்த வில்லன்களை ஒரு வில்லனை கண்டுபிடிச்சிடறான். அவங்க கிட்ட வந்து ஜோக்கர் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அவன் எனக்கு தெரியாது, இனிமே நீ எதுவுமே இல்லையா
இல்லையே, நீ டம்மி தானே, இனிமே எங்க ஆள் தான் எல்லாமே அப்படி சொல்லிட்டு அவன் அவங்க ஆளை விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா பேட்மேனுக்கு அவனுக்கு சண்டை வருது. 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த நேரத்துல இன்னொரு பொண்ணு வரா. அந்த பொண்ணு யாரா அப்படி சொல்லி கேட்டா அவளும் வில்லி தான். ஆனா என்ன, அவ பேட்மேன் சப்போர்ட் பண்ற மாதிரி இவங்கிட்ட மெதுவா பேசுறா. பேட்மேன், எனக்கு உன் கஷ்டம் புரியுது, உன் லவர் விட்டு போயிட்டே இல்ல, நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படி சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. அதுக்கு நம்ம ஹீரோவும், உன்னால என்ன ஹெல்ப் பண்ண முடியும், நீ என்ன ஹெல்ப் பண்ணிடுவ அப்படி சொல்லி பேசுறான். அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லுது அப்படின்னா, என்னால ஹெல்ப் பண்ண முடியும், நான் உனக்கு பண்றேன் அப்படி சொல்லிட்டு உறுதியா சொல்றா. அதுக்கப்புறம் பேட்மேன், சரி ஓகே நான் இங்கிருந்து போறேன், ஆனா முழுசா போல, நீ அவங்க கிட்ட உண்மையா வாங்கு, நான் இங்கே வெயிட் பண்றேன் அப்படி சொல்லிட்டு அந்த பக்கம் ஓரமா போய் ஒளிஞ்சிக்கிறப்பல. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பொண்ணு அவங்க கிட்ட மெதுவா போய், ஹை பேபி எப்படி இருக்கு அப்படி சொல்லிட்டு அவங்க கிட்ட ஒரு மாதிரி பேசுறா. அதுக்கு அவனும் அந்த பொண்ணு கிட்ட நார்மலா தான் பேசுறான். ஏன் அப்படின்னா அந்த பொண்ணு வில்லி தான். 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னா, நம்ம பாஸ் எங்க இருக்காரு, எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு அப்படி சொல்லிட்டு ஜோக்கரை பத்தி மெதுவா போட்டு வாங்குறா. அதுக்கு அவனும் ஃபர்ஸ்ட் சொல்ல ஸ்டார்ட் பண்றான். அதுக்கப்புறம் சொல்லாம அமைதியாயிடுறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன பண்றா அப்படின்னா, சரி ஓகே வேற வழியே இல்லை அப்படி சொல்லிட்டு அவன் மைண்டை வேற மாதிரி சேஞ்ச் பண்றா. அவங்ககிட்ட பேசிக்கிட்டே அவனுக்கு அதை பார்த்ததும் ஒரு மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பொண்ணை வச்சு அவன் அந்த மாதிரி பண்றான். அந்த பொண்ணு அவனுக்கு பயங்கரமா கம்பெனி தருது. இது எல்லாத்தையும் நம்ம பேட்மேன் ஒளிஞ்சிருந்து வெடிக்க பார்க்கறாப்ல. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல 2 பேரும் சம்பவம் ஃபுல்லா பண்ணி முடிச்சிடறாங்க. இந்த சீனும் சரி, இதுக்கு முன்னாடி போன ஜோக்கர் சீனும் சரி, ரெண்டுமே அப்படியே வெளிப்படையா எல்லாத்தையும் காமிச்சிருப்பாங்க. அதனால பெரியவங்க மட்டும் பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியா சம்பவம் பண்ணி முடிச்ச பிறகு அவன் ஜோக்கரை பத்தி அந்த விஷயத்தை இந்த பொண்ணு கிட்ட சொல்றான். ஆக்சுவலி ஜோக்கர் இப்போ உயிரோட இல்ல, அவர் இறந்து கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. ஆனா அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சா அது நம்மளுக்குள்ளே சலசலப்பு உண்டாக்கும். அதனால அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி தெரியாம நாங்க இது வரைக்கும் மெயின்டைன் பண்றோம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அதுக்கு அந்த பொண்ணு, ஓ அப்படியா, சரி சரி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது டக்குனு பேட்மேன் உள்ள வந்துடுறான். உள்ள வந்து கரண்ட் ஷாக் வச்சு அவனை போட்டு தள்ளிடுறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கிட்ட அவன் கேட்கறான், உண்மையிலே ஜோக்கர் இறந்திருப்பானா, அப்படி ஜோக்கர் இறந்திருந்தா இப்போ யாரோட கண்ட்ரோல் அந்த சிட்டி இருக்கு, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லி பேட்மேன் கேட்கறான். அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லுது அப்படின்னா, தெரியல, பட் உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா நான் கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. அதுக்கப்புறம் அவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வந்துடுறான். அடுத்த சீன் பார்த்தா என்னடா பண்றது ஏது பண்றது அப்படின்னு தெரியாம ஹீரோக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அவனோட வீட்டுல அவன் அமைதியா உட்காந்துட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்தா யாரோ கவுத்த இருக்கிற சவுண்ட் கேக்குது. யாரா அப்படி சொல்லி திரும்பி பார்த்தா கேட் உமன் உள்ளவரா. அது மட்டும் இல்லாம அவ வாயிலா வேற கிழிஞ்சிருக்கு, ரத்தமா இருக்கு. அவளை பார்த்ததும் நம்ம ஹீரோ கேட்கறான், உனக்கு என்னாச்சு, நல்லா தானே இருக்க, என்ன ரத்தமா இருக்கு, என்னாச்சு அப்படி சொல்லி கேட்கறான். அதுக்கு அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இப்ப ஜோக்கர் உயிரோட இல்ல, அது உனக்கு தெரியும் தானே அப்படி சொல்லி கேட்கறா. தெரியும், நேத்து நைட்டு தான் தெரிய வந்துச்சு அப்படி சொல்லி ஹீரோ சொல்றான். அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லுது அப்படின்னா, ஆமா ஜோக்கர் இறந்துட்டான், ஆனா இன்னொருத்தன் வந்திருக்கான் புதுசா அப்படி சொல்லி சொல்லுது. அதுக்கு உடனே ஹீரோ, சரி நீ ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் எடு, யாரா இருந்தாலும் பாத்துக்கலாம், இந்த கோதம் சிட்டியை நான் அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுத்துட மாட்டேன் அப்படி சொல்லி அவகிட்ட நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா 2 பேரும் ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பொண்ணு கேட்கறா, உன் லவர் இறந்தது உனக்கு உண்மையிலே ஒரு இழப்பு தான், என்னோட லவரும் அப்படிதான், என் லவரே இழந்து நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அந்த பெயின் எப்படி இருக்கும் அப்படி சொல்லி எனக்கு நல்லா தெரியும், நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத, எல்லாம் சரியா போயிடும் அப்படி சொல்லி இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இல்ல எல்லா பெயினும் நான் தாங்கிப்பேன், ஆனா இந்த விஷயத்தை மட்டும் என்னால தாங்கவே முடியல, இந்த பெயின்ல இருந்து எப்படி வெளியே வர போறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு உடனே கேட்கல் என்ன கேட்கற அப்படின்னா, இப்போ எனக்கும் அது தேவைப்படுது, உனக்கு அது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீ என்ன தாராளமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றா. அந்த பொண்ணு அந்த மாதிரி சொல்றதை ஹீரோ அந்த பொண்ணை பாக்குறான். அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை பாக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா 2 பேரும் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே பம்மா சம்பவம் பண்றாங்க. இவனுக்கு ஆல்ரெடி ஹீரோயின் இல்லாததுனால ரொம்ப மனசு கஷ்டமா இருந்திருக்கு போல. அதனால தலைவர் வேற லெவல்ல சம்பவம் பண்றாப்ல. அந்த கேட்கல் இந்த சீன்ல வேற லெவல்ல காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அந்த மாதிரி பண்ணி முடிச்ச பிறகு பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த கேட்கல் புதுசா வந்தாலும் வில்லன் அவனை பத்தி ஃபுல்லா சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் அவன் யாரு என்ன அப்படி சொல்லி அவனை பத்தி மொத்த டீடைலும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். சரி ஓகே, நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க, இப்படி ஒருத்தன் வந்திருக்கான் அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டு நீ யார்கிட்டயும் சொல்லிடாத அப்படி சொல்லி அந்த பொண்ணுகிட்ட அவன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பொண்ணு உனக்கு ஒரு அட்ரஸ் கொடுக்குது. அந்த அட்ரஸ் வாங்கிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்பிடுறான். அடுத்த சீன் பார்த்தா ஒரு மேஜிக் ஷோ மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துல ஒரு பொண்ணு மேஜிக் பண்ணிட்டு இருக்கு. மேஜிக் பண்ணிட்டு இருக்கும்போது அவரோட பாஸ் வந்து கூப்பிடுறான். அதுக்கப்புறம் அந்த பாஸ் கிட்ட அந்த பொண்ணு போய் பேச, அந்த பாஸும் எனக்கு ரொம்ப மைண்ட் ஃப்ரெஷரா இருக்கு, கொஞ்ச நேரம் எனக்கு ஹெல்ப் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த பொண்ணு சரிங்க பாஸ் உடனே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருது. அடப்பாவீங்களா, இப்பதான் ஒரு சீனை முடிச்சிங்க, அதுக்குள்ள நான் ஒரு சீன் காட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது இந்த சீனை நமக்கு பார்க்கும்போது. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோ உள்ள வந்துடுறான். அவன் வந்த பிறகு இவங்க ஸ்டாப் பண்ணாம பண்ணிட்டே இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோ, சாரி நீங்க பண்ணுங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சாகணும், இவன் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரிய வில்லனை பத்தி அவங்க கிட்ட கேட்கறான். அதுக்கு அவனு ஃபர்ஸ்ட் சொல்றதுக்கு தயங்குறான். அதுக்கப்புறம் அந்த வில்லன் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லன் இருக்கிற அட்ரஸ் இவங்க அவன் கொடுத்துறான். அதுக்கப்புறம் அடுத்த சீன் பார்த்தா நைட் ஆயிடுது. அப்புறம் எப்பயும் போல நம்ம ஹீரோ அவனோட யூனிஃபார்ம் இருக்கு இல்லையா, அந்த யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி வரான். கிளம்பி வந்தா எக்ஸாக்டா நம்ம அந்த வில்லன் இருப்பான் இல்லையா, அந்த இடத்துக்கே வந்துடுறான். அந்த இடத்துல பார்த்தா ஒரு பொண்ணை கட்டி போட்டுருக்காங்க. அந்த பொண்ணு கிட்ட போய் அந்த வில்லன் எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லி இவன் பேசுறான். அதுக்கு அந்த பொண்ணு, எனக்கு தெரியல, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு கட்டி போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க, எனக்கு கொஞ்சம் காப்பாத்துங்க ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேக்குது. உடனே இவனும் போய் காப்பாத்தலாம் அப்படி சொல்லி போறதுக்குள்ள கரெக்டா அந்த வில்லன் வந்துடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோ அவனும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல ஹீரோ அவனை தோக்கடிச்சிடறான். தோக்கடிச்சிட்டு இந்த பொண்ணை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கிட்ட வரும்போது டக்குனு பார்த்தா யாரோ குறுக்குல வந்துடுறாங்க. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த கேட் கேர்ள் இருக்கால, அவ தான் குறுக்குல வரா. அவளை பார்த்தது நம்ம ஹீரோ கேட்கறான், ஏய் நீங்க என்ன பண்ற, நீயே இப்ப தேவையில்லாம என்ன தடுக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அவன் என்ன சொல்றா அப்படின்னா, நான் வந்ததே உன்னை காலி பண்றதுக்காக தான், ஆக்சுவலி அவர் தான் அன்னைக்கு என்ன அனுப்பியே வச்சாரு, ஆனா அது தெரியாம நீ ஏமாந்துட்ட, அன்னைக்கு நான் அட்ரஸ் கொடுத்ததாகட்டும், அந்த மேஜிக் ஷோல அவங்க 2 பேரும் அட்ரஸ் கொடுத்ததாகட்டும், எல்லாருமே உன்னை இங்க வரக்கிறதுக்கான ட்ராப், சோ நீ வசமா மாட்டிக்கிட்ட, அவ்வளவுதான் உன் கதை க்ளோஸ், ஜோக்கர் கிட்ட இருந்து நீ தப்பிச்சிருக்கலாம், ஆனா எங்க கிட்ட இருந்து நீ தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோக்கு அந்த பொண்ணுக்கு சண்டை வருது. 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சண்டை போட்டு ஒரு வழியா அந்த பொண்ணையும் நம்ம ஹீரோ தோக்கடிச்சிடறான். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த கட்டி பிடிச்சிருக்காங்களா பொண்ணு, அந்த பொண்ணு மறுபடியும் நம்ம ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் போய் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண, அந்த பொண்ணு கையில இருக்கிற கட்ட அவுத்ததும் அந்த பொண்ணு ஒரு கத்தி எடுத்து நம்ம பேட்மேனை குத்திடுது. இவ குத்துனதும் நம்ம ஹீரோக்கு ஷாக் ஆயிடுது. ஏடா இவ்வளவு அவனோட ஆளா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கீழே விழுந்துறான். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த
அந்த பெரிய வில்லன் அங்கிருந்து வரான், இந்த கேட்களை எழுந்து வரா, இந்த பொண்ணு எழுந்து வரா, இனிமே நம்ம தான் எல்லாம் அப்படி சொல்லி இவங்க 3 பேர் சிரிக்கிறாங்க. உடனே அவன் இந்த கோதம் சிட்டியோட பெரிய ஹீரோ பேட்மேனை நம்ம கொண்டுட்டோம், சோ இன்னைக்கு நம்ம என்ஜாய் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்களை அவன் அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சான். அந்த 2 பேருமே அவனுக்கு பயங்கரமா கம்பெனி கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட இந்த சீன் ஒரு 20 நிமிஷத்துக்கு மேல ரன் ஆகுது. இந்த சீன் மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி போன எல்லா சீனுமே அப்படிதான் ரொம்ப லென்த் எடுத்து வச்சிருப்பாங்க. அதே போல நான் சொன்ன மாதிரி ரொம்ப வெளிப்படையாவும் எடுத்து வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க அந்த மாதிரி பண்ணி முடிச்சு சிரிக்க நம்ம ஹீரோ அப்படியே கீழே விழுந்து இறந்து போற மாதிரி காமிச்சு இந்த படத்தை அப்படியே முடிச்சிடறாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த படத்துல கதையை விட அந்த மாதிரி சீன்ஸ் தான் பயங்கரமா இருக்கும். சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட்லயே இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கிறது கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. ஆனா பட் பாக்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். மத்தபடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த படம் பர்டிகுலரா அப்படின்னு சொல்லி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு சுவாரஸ்யமான படத்தோட உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.